லஞ்சம் ஊழல் ஒரு பக்கம் இருக்கு. மக்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கரெக்டா இவ்வளவு நாள் ஆளு எங்க இருக்கானே தெரியாது. இப்ப திடீர்னு வந்து பார்ப்பாங்க. நம்மளே அவ்வளவு போட்டோ வேற எங்கேயோ பார்த்துருப்போம். திடீர்னு இந்த சீன் வரும். டிஎம்கே சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்தா மதுவில கொண்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனா இதுவரை கொண்டு வரல. இவங்க மதுவில கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்காரன் தான் பாதி நடத்துறாங்க. எங்கெல்லாம் வேண்டுதல் என்ன, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு எதுவுமே செய்யல, எல்லாம் செய்யறேன்னு சொல்லி முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு. இத எங்களுக்கு எதுவுமே அவர் செய்யல. அதனால இந்த வாட்டி தேர்தல்ல நாங்க கண்டிப்பா புறக்கணிப்போம். அடுத்தடுத்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இப்ப டிஎன்பிசி எல்லாம் வந்துச்சு, ரொம்ப ஒஸ்ட். நிறைவேற்றுற கோரிக்கை வைக்கணும் ப்ரோ. சும்மா வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. பட்ஜெட் கரெக்டான பட்ஜெட் கொடுக்கலாம். இல்லை, பொதுமக்களுக்கு இளைஞர் பாதிப்பு அதிகமாக இருக்காங்க. ஏன்னா நிறைய திருவிழா போய்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. மக்கள் மீது, இந்த மண் மீது, மக்கள் மீதும் அக்கறை உள்ள படித்த தரமான இளைஞர்கள் இந்த இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் வழிநடத்தி செல்லணும்ன்றத என்னோட ஆசை. தேர்தல் தேதி ஏப்ரல் 19 அன்று அறிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வருகிற தேர்தலில் என்ன மாதிரி வேண்டுகோள்லாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இலவசம் ஒன்றும் வேணாம்ப்பா, ஓட்டு காசு கொடுக்க வேணாம்ப்பா, மக்களுக்கு நீதி நேர்மை பேசினா போதும். இந்த நிறைவேற்றுற கோரிக்கை வைக்கணும் ப்ரோ. சும்மா வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. பட்ஜெட் கரெக்டான பட்ஜெட் கொடுக்கணும். இப்போ மக்களுக்கு நல்லது பண்றேன்னு போனதுல சொன்னாங்க. 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. வருஷம் எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கு. இவங்க தனியா என்ன பண்றாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஜாதியவாதம், மதவாதம் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. லஞ்சம் ஊழல் ஒரு பக்கம் இருக்கு. மக்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. தூய குடிநீர், சுகாதாரமான ஆஸ்பத்திரி, எல்லாருக்கும் சமமான ஒரு ஆஸ்பத்திரியை அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கணும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதை தாண்டி நம்ம மனிதர்கள் இந்த பூமியில வாழணும் அப்படின்னா இயற்கையை பாதுகாக்கணும். இதெல்லாம் எந்த கட்சி தன் கொள்கை முழுக்கமாக முன் வச்சிருக்கோ அந்த கட்சி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். மானியம் போடுறேன்னாங்க, ஒன்றும் மானியம் எதுவும் போடலை. எங்கெல்லாம் வேண்டுதல் என்ன, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு எதுவுமே செய்யல, எல்லாம் செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது நான் எல்லாரும் வந்தது உங்களுக்கு எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் துப்புரவு பணியாளராக கிட்டத்தட்ட இத்தனை ஒரு 18 வருஷமாக தினக்கூலியாக வேலை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. வந்தது உங்களை நான் நிரந்தரப்படுத்துகிறேன், உங்கள் கொலையை தீர்க்கிறேன்னா 10 வருஷம் அதிமுக அரசு இருந்துச்சு. அவங்க எதுவுமே எங்களுக்கு செய்யலை. அதிமுக அரசு எதுவுமே செய்யலை, அவங்க செய்யலை. நான் உங்களை காப்பாற்றுறேன், உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன்னு சொன்னார். நன்றி கட்டத்தனமாக அதை மனசார கூட நினைக்காம 152ன்னு ஒரு சட்டத்தை போட்டு இதை எங்களுக்கு எதுவுமே அவர் செய்யலை. அதனால இந்த வாட்டி தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிப்போம். டிஎம்கே சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்தா மதுவில கொண்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனா இதுவரை கொண்டு வரல. இவங்க மதுவில கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்காரன் தான் பாதி நடத்துறாங்க. இதுல கொண்டு வரதுலாம் முடியாது. அதுக்கு அண்ணாமலை பரவாயில்ல. வருஷம் எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கு. இவங்க தனியா என்ன பண்றாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். கூட்டத்தோட கலந்து சொல்றாங்க, நாங்க 2 கோடி வேலை கொடுப்போம்னா 2 கோடி பேருக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அவங்க தனியா அவங்க கொடுத்த ஸ்கீம்ல என்ன வேலை கொடுத்தாங்கன்றது இப்ப சொன்னாங்கன்னா திருப்பி அடுத்து அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அங்கே பண்ணியிருக்கோம், திருப்பி வந்தாலும் பண்ணுவோம்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி பாரபட்சம் பார்க்கக்கூடாது இதுல எல்லாத்துலயும். கரெக்டா இவ்வளவு நாள் ஆளு எங்க இருக்கானே தெரியாது. இப்ப திடீர்னு வந்து பார்ப்பாங்க. நம்மளே அவ்வளவு போட்டோ வேற எங்கேயோ பார்த்துருப்போம். திடீர்னு இந்த சீன் வரும். கொஞ்சம் இந்த போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாம வர்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, நிறைய இன்ஸ்டியூட்னா பக்கத்துல இருக்கு. சத்தம் போடாம இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ப்ராப்பரா வந்துட்டு போனா சரி. அதுக்கப்புறம் வழக்கம் போல அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க, செய்யாதே நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஏதோ அடுத்தடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணா சரிதான். வேற வாக்களிக்க மாட்டோம். துப்புரவு பணியாளர் எங்க தொழிலாளி யாருமே நாங்க ஓட்டு போட மாட்டோம். கண்டிப்பா நாங்க புறக்கணிப்போம். 2 பேருக்குமே இதுதான் எங்களுக்கு வேண்டாம். அவங்க எங்களுக்கு வீடு கட்டி தர வேணாம், பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வேலை உதவி செஞ்சாலே போதும். நிறைய பேர் படிச்சுட்டு பையன்லாம் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான். நான் கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு என்ன செய்ய? அவன் பாட்டு சட்டம் போடுறான், குல தொழில் செய்யணுமா? குப்பை அள்ளுறவன் பிள்ளை குப்பை தான் அள்ளணுமா? செருப்பு தைக்கிறவன் பிள்ளை செருப்பு தான் தைக்கணுமா? அப்புறம் எதுக்கு நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம்? அவன் படிப்புக்கு தகுந்த வேலை கொடுக்கணும். அவன் தான் ஓட்டு கேட்டு வரணும். 6 வயசு 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் மது போதையில் இருந்தேன், அதனால தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ற கொடுமை இருக்குல்ல. முதல் ஒரு கொள்கையா என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும். வேண்டுகோள்னு ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தா போதும். எல்லாரும் பக்கம் நிற்பாங்க. பொய் கோரிக்கைகள் இருக்கக்கூடாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும் முக்கியமாக. அவ்வளோ. அதுக்கு அண்ணாமலை பரவாயில்ல. அவர் வந்தா
நான் கொஞ்ச நாளில் கள்ளுக்கடை கொண்டு வருங்க மெதுவு. ஆனால் உடனே சொல்ல ஒரு அறிவுபூர்வமாக சொல்கிறாப்புல, படிச்சிருக்காப்புல, அறிவுபூர்வமாக சொல்கிறாப்புல. ஏன்னா உடனே கொண்டு வர மாட்டேன், ஆனால் கொஞ்சமாக தான் கொண்டு வருவேன். கொண்டு வந்து முழுமையாக கள்ளுக்கடையை கொண்டு வந்துடுவேன், மது விலக்கு நிப்பாட்டிடுவேன்னு சொல்கிறார். இது வந்து பாராட்டப்பட விஷயம். ஆனால் இவங்க ஆட்சி வந்து மக்களுக்கு இலவசம் தான் சொல்கிறாங்க. இலவசத்துக்கு என்ன பண்ண? இலவசங்கிறது வந்து ஏமாத்துற மாதிரி தான். அது ஒரு மனுஷனுக்கு வந்து சைனாவில் சொல்கிற மாதிரி மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், மீன் இலவசம் கொடுக்கற. அரசியலில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அரசியலில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன். எவனுமே எங்களை மதிக்கலை, எவனுமே எங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கல. ஏன்னா வீடு வாசல் இல்லாமல் கூலி வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இவ்வளோ நான் 37 வருஷம் நான் கவர்மெண்ட்டில் பதிவாக வேலை பார்த்துருக்கேன் பாருங்க. சொந்தமாக எனக்கு வீடு வாசலே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒன்றுமே குறைக்கல, ஏதாவது குறைச்சிருக்கணும். ஒன்றும் குறைக்காம கேட்டால் அது இலவசம் கொடுக்கும், இது இலவசம் கொடுக்குன்னு சொன்னால் இலவசம் உங்கள்கிட்ட யார் கேட்டா? மக்களாகிய நம்ம கேட்குறது என்னங்க? அது நானும் இல்லை, எல்லாரும் கேட்குறது சாதாரண விஷயந்தான். அதாவது இலவசங்கிறத யாரும் கேட்கல. நான் வேலை பார்க்குறேன், நான் சாட போகிறேன், உன்ட்டு வந்து இலவசத்தை கேட்குறேன், எனக்கு அருகதில்லை. நான் உனக்கு வரின்னா கெட்டு சொத்து வரி வீட்டு வரி வாங்காமலாம் இருக்க, எல்லா வரியும் வாங்கிடுற, எல்லாத்தையும் வாங்கிடுறீங்க. 2 வீலருக்கு வரி வாங்கிடுறீங்க, எல்லாம் வாங்கிடுறீங்க. உங்கள்கிட்ட இலவசம் நான் கேட்கவே இல்லை. நீங்களா கொடுத்து ஓட்டு வாங்குறா, கொடுத்துட்டு இந்த ஓட்டு அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த இலவசம் எதுக்கு எங்களுக்கு? இலவசம்லாம் தப்பு, மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இலவசங்கிறது வேணாங்கிறதா நம்மளோட கருத்து.